ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காமா டிஸ்ட்ரிபியூஷனில் உள்ள ரெண்டு பேராமீட்டரோட எஸ்டிமேட்டர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம் மெத்தட் ஆஃப் மூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி. ரெண்டு பேராமீட்டர் உள்ள காமா டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் f(x)ஓட வேல்யூ வந்துட்டு இதுதான். இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கொஸ்டின்லேயே கொடுக்கல, நீங்கள் தான் இதை ஃபஸ்ட் எழுதிக்கணும். அண்ட் இதில் பாருங்கள், ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருக்குது, ஆல்ஃபாவும் பீட்டாவும். இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸோட எஸ்டிமேட்டரை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் இந்த மெத்தட் ஆஃப் மூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பேராமீட்டர்ஸோட எஸ்டிமேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரிலேஷன் யூஸ் பண்ணுவோம். என்ன ரிலேஷன்னா μr' = mr'. இதில் இந்த μr' அப்படிங்கிறது என்னதுன்னா ஆர்த் மூமெண்ட் அபவுட் தி ஆரிஜின் இன் தி பாப்புலேஷன், அண்ட் mr' என்னதுன்னா ஆர்த் மூமெண்ட் அபவுட் தி ஆரிஜின் இன் தி சாம்பிள். சப்போஸ் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் ஒரே ஒரு பேராமீட்டர் தான் இருக்குது, அந்த பேராமீட்டருக்கு எஸ்டிமேட்டரை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ரிலேஷனில் ஆருக்கு பதிலாக 1 அப்படின்னு ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். அப்போ நமக்கு μ1' = m1' அப்படின்னு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இதில் μ1' அண்ட் m1' வேல்யூவை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த இக்குவேஷனை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு அந்த பேராமீட்டரோட எஸ்டிமேட்டர் கிடச்சிரும். சப்போஸ் கொடுத்துருக்க கொஸ்டினில் ரெண்டு பேராமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பேராமீட்டரோட எஸ்டிமேட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இக்குவேஷன் நம்பர் 1ல் ஆருக்கு பதிலாக 1, அதுக்கப்புறம் ஆருக்கு பதிலாக 2 அப்படின்னு ரெண்டு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். அப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு இப்படியே தான் இருக்கும். ஆருக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப, பட் ஆருக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப μ2' = m2' அப்படின்னு ஒரு ஈக்குவேஷனும் கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் உள்ள இந்த 4 வேல்யூஸையும் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ரெண்டு பேராமீட்டரோட எஸ்டிமேட்டர்ஸும் கிடச்சிரும். இந்த கொஸ்டினில் நம்ம ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு ரெண்டு பேராமீட்டரோட எஸ்டிமேட்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணி ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த வேல்யூஸ் தான் ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட எஸ்டிமேட்டர்ஸாக இருக்கும். ஓகேவா? அண்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூ வந்துட்டு எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஃபிக்ஸட் வேல்யூ தான். தட் இஸ் இதில் உள்ள இந்த m1' அப்படிங்கிறது என்னதுன்னா சமேஷன் ஆஃப் xi/n. இது வந்துட்டு x1, x2, xnங்கிற அந்த ரேண்டம் வேரியபிள்ஸோட ஆவரேஜ் வேல்யூ. இதை வந்துட்டு நம்ம x பார் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் m1' பதிலாக x பார் அப்படின்ட்டு எல்லா ப்ராப்ளத்துக்கும் இந்த மெத்தட் ஆஃப் மூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் சப்ஸ்டியூஷன் கொடுத்துடணும். அண்ட் m2' என்னதுன்னா சமேஷன் ஆஃப் xi² தான். இதை நம்ம சிம்பிளில் s² அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ m2' பதிலாக நீங்கள் s² சப்ஸ்டியூஷன் கொடுத்துடலாம். பட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூ μ1' அண்ட் μ2' இது வந்துட்டு எல்லா ப்ராப்ளத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தான் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த μ1' அண்ட் μ2' இந்த ரெண்டு வேல்யூஸையும் கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு வேல்யூவையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த காமா டிஸ்ட்ரிபியூஷனில் μr' வேல்யூவை ஜெனரலாக கண்டுபிடிச்சிட்டு அதில் ஆருக்கு பதிலாக 1, அதுக்கப்புறம் ஆருக்கு பதிலாக 2 அப்படின்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்தோன்னா μ1' அண்ட் μ2' வேல்யூ கிடச்சிரும். அப்படி செய்யாமல் நீங்கள் தனித்தனியாக μ1' அண்ட் μ2' கண்டுபிடிச்சாலும் கரெக்டு தான். பட் இப்படி நீங்கள் தனித்தனியாக செய்கிறப்ப என்ன ஆகும்னா ஒரு பெரிய லென்தி ப்ராசஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால இந்த காமா டிஸ்ட்ரிபியூஷனில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, μr' இதோட வேல்யூவை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஆருக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் கொடுத்தா போதும். அண்ட் இந்த μr' அப்படின்னாக்கா இது வந்துட்டு e(x⁻r) இதோட வேல்யூ தான். அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எனி வேல்யூ இது கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒன்று வந்துட்டு இன்டகிரேஷனாக இருக்கும், ஒன்று வந்துட்டு சம்மேஷனாக இருக்கும். தட் இஸ் இந்த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக இருந்ததுன்னா இந்த e(x⁻r) கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா இன்டகிரல் ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் x⁻r இன்டு f(x) dx. சப்போஸ் எக்ஸ் வந்துட்டு டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளாக இருந்ததுன்னா இந்த e(x⁻r) கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா சமேஷன் ஆஃப் x⁻r இன்டு p(x). பட் இந்த கொஸ்டினில் எக்ஸ் வந்துட்டு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் தான். இங்கே வந்துட்டு எக்ஸோட ரேஞ்ச் வந்துட்டு ஒரு இன்டர்வல் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இப்படி இன்டர்வலில் எக்ஸோட ரேஞ்ச் கொடுத்தாங்கன்னா எக்ஸ் வந்துட்டு கண்டினியூஸ் தான். ஸோ நம்ம இந்த இன்டகிரேஷன் ஃபார்முலாவை தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் x⁻r இன்டு இப்போ இதில் f(x)ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த காமா டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் f(x) இதோட வேல்யூ வந்துட்டு β⁴ இன்டு x⁻α-1 into e⁻βx divided by gamma alpha அணி. இதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். That is β⁴ into x⁻α-1 into e⁻βx divided by gamma alpha. Then into dx. And இந்த gamma distributionல xோட லிமிட் வந்துட்டு 0 to infinity. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸை தவிர ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் இங்கே கான்ஸ்டன்ட் தான். தட் இஸ் இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த காமா ஆல்ஃபா இது கான்ஸ்டன்ட், அதே போல் இந்த β⁴ இதுவும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம இன்டகிரேஷனுக்கு வெளியில் எடுத்துடலாம். ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு
beta power alpha divided by gamma alpha then into integral 0 to infinity. And அடுத்தது இந்த இன்டகிரேஷனுக்கு உள்ளாடி பாருங்க ரெண்டு ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பவரில் வேல்யூஸ் இருக்குது. இங்கே எக்ஸ் பவர் ஆர், இங்கே எக்ஸ் பவர் ஆல்ஃபா மைனஸ் 1. ரெண்டு பேஸும் சேமாக தான் இருக்குது அண்ட் ரெண்டுமே ப்ராடக்டில் இருக்குது. இப்படி பேஸ் எல்லாம் சேமாக இருந்துட்டு ப்ராடக்டில் வேல்யூஸ் இருந்ததுன்னா இதை ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பவர்ஸை ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பவர் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் என் அப்படின்னு ரெண்டு வேல்யூ ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஜஸ்ட் இந்த ரெண்டு பவர்ஸையும் ஆட் பண்ணி எழுதுவோம். தட் இஸ் எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் என். ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸ் பவர் ஆர் இன்ட்டு எக்ஸ் பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 இருக்குதா, ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும்னா எக்ஸ் பவர் ஆர் ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஃபங்க்ஷனை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தட் இஸ் எக்ஸ் பவர் ஆர் ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் 1 தென் இன்ட்டு இந்த எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்கும் இ பவர் மைனஸ் பீட்டா எக்ஸ் டிஎக்ஸ். அடுத்தது இந்த இன்டகிரேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம காமாவோட டெஃபினிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க காமா என். இதோட டெஃபினிஷன் வந்துட்டு இன்டகிரல் 0 to infinity e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இதில் எக்ஸுக்கு பதிலாக ஒய் அப்படின்னு இருந்தாலும் அதுக்கு பதிலாகவும் நீங்கள் காமா என் அப்படின்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். தட் இஸ் இந்த காமா என் இதை வந்துட்டு இன்டகிரல் 0 to infinity e பவர் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு டிஒய் இப்படியும் எழுதிக்கலாம். அல்லது இதில் ஒய்க்கு பதிலாக இசட் அப்படின்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்டகிரேஷனுக்கு நம்ம காமா என் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தட் இஸ் இ பவர் மைனஸ் ஆஃப் இங்கே ஒரு வேரியபிள் இருக்கணும், அதே வேரியபிளுக்கு பவரில் என் மைனஸ் 1 தான் இருக்கணும். இங்கே இப்படி இருந்ததுன்னா இதோட வேல்யூ வந்துட்டு காமா ஆஃப் இங்கே பவரில் இருக்கக்கூடிய இந்த என். ஓகேவா, இங்கே நமக்கு இதே ஃபார்மேட் போல் கொஞ்சம் இருக்குது. இங்கே எண்ணுக்கு பதிலாக இவ்வளவும் இருக்குது எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. பட் இங்கே இ பவர் மைனஸ் எக்ஸ் மட்டும் தான் வரணும். பட் அடிஷ்னலாக இங்கே பீட்டாவும் இருக்குது. அதனால இங்கே நம்ம ஒரு சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். தட் இஸ் இந்த பீட்டா எக்ஸுக்கு பதிலாக ஒய் அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்தோம் அப்படின்னாக்க நமக்கு இந்த இன்டகிரேஷனோட சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஓகே, இது வந்துட்டு மியூ ஆர் டேஷ் அதோட வேல்யூ தான். இதை இக்குவேஷன் நம்பர் 1 நீ அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். தட் இஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒய் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தட் இஸ் இங்கே வந்துட்டு எக்ஸுங்கிற அந்த வேரியபிளை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி சேஞ்ச் பண்ணுறப்ப இங்கே டிஎக்ஸ் டேர்ம் இருக்கக்கூடாது. இது வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி ஒயில் இருக்கணும். சிமிலர்லி இந்த இன்டர்வெல்ல உள்ள லிமிட் வந்துட்டு ஒய்க்கு லிமிட்டை நம்ம இங்கே கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணணும். எல்லாத்துக்கும் இந்த ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். தட் இஸ் இந்த ஈக்குவேஷனுக்கு ரெண்டு சைடும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா நமக்கு டிஎக்ஸுக்கு வேல்யூ கிடைச்சிரும். தட் இஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே பீட்டா கான்ஸ்டன்ட் தானே. ஸோ இதுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ எடுத்தோம்னா பீட்டா இன்டூ எக்ஸுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ டிஎக்ஸ்னு கிடைக்கும் ஈக்குவல் டு ஒய்க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ டிஒய். அண்ட் இங்கே எக்ஸோட லோவர் லிமிட் தான் 0. ஸோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஒய்க்கு வேல்யூ என்ன வரும்னா பீட்டா இன்டூ 0. பீட்டா இன்டூ 0னா 0 தான். அடுத்து இங்கே எக்ஸோட அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்படின்னு இந்த ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா பீட்டா இன்டூ இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். பீட்டா கான்ஸ்டன்ட் இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி தான். ஸோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஒய்யோட வேல்யூ ஆல்சோ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இப்போ இந்த இக்குவேஷன் நம்பர் 1 எப்படி ரெடியூஸ் ஆயிரும் பாருங்க. நவ் இக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ் மியூ ஆர் டேஷ் ஈக்குவல் டு beta power alpha by gamma alpha then integral x power r plus alpha minus 1. beta into x ஓட வேல்யூ தான் y. இதில் இருந்து xக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா y by beta அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த x இருக்கிற பிளேஸில் y by beta அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ நமக்கு y by beta the whole power r plus alpha minus 1 அப்படின்னு கிடைக்கும். then into e power minus beta into x. இங்கே பீட்டா இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக தான் ஒய் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தென் இன்டூ டிஎக்ஸ். இந்த இக்குவேஷனில் இருந்து டிஎக்ஸ்க்கு வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னா டிஒய் பை பீட்டா அப்படின்னு கிடைக்கும். அதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டிஒய் பை பீட்டா. அண்ட் இங்கே ஒய்யோட லிமிட் வந்துட்டு 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் இருக்குது. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு பீட்டா பவர் ஆல்ஃபா பை காமா ஆல்ஃபா தென் இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பாருங்கள் நியூமரேட்டரில் ஒய் இருக்குது, டினாமினேட்டரில் பீட்டா இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூக்குமே இந்த பவர் உண்டு. ஸோ இதை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். எப்படின்னா ஒய் பவர் ஆர் ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் 1 டிவைடட் பை பீட்டா பவர் ஆர் ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் 1 தென் இன்டூ இ பவர் மைனஸ் ஒய் இன்டூ டிஒய். டினாமினேட்டரில் பீட்டா இருக்குதா, தட் இஸ் இது வந்துட்டு பீட்டா பவர் 1. இப்போ இதில் இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம இன்டகிரலுக்கு வெளியில் எடுத்துடலாம். அண்ட் ஆல்சோ ரெண்டையும் ப்ராடக்ட்டும் பண்ணிடலாம். பிகாஸ் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்லேயும் பாருங்கள் பேஸ் சேமாக தான் இருக்குது. இங்கேயும் பீட்டா இங்கேயும் பீட்டா. ஸோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்தால் போதும்னா இந்த பவர்ஸை ஆட் பண்ணால் போதும். ஸோ பீட்டா பவர் ஆர் ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் 1 இன்டூ பீட்டா பவர் 1 விச் இஸ் ஈக்குவல் டு பீட்டா பவர் இந்த வேல்யூ ஆர் ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் 1 தென் ப்ளஸ் இந்த பவர் 1.
இதில் -1 +1 கேன்சல் ஆகி நமக்கு பீட்டா பவர் r + ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம இந்த இன்டகரலுக்கு வெளியில் அடுத்த ஸ்டெப்பில் எடுத்துடலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பீட்டா பவர் ஆல்ஃபா பை காமா ஆல்ஃபா இன்ட்டு இந்த வேல்யூ பீட்டா பவர் r + ஆல்ஃபா தென் இன்டகரல் ஆஃப் இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் எழுதிடலாம். தட் இஸ் e⁻ -y இன்ட்டு அடுத்து இந்த ஃபங்க்ஷன் எழுதலாம் y பவர் r + ஆல்ஃபா -1 தென் இன்ட்டு dy y வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity which is equal to இப்போ இதில் பாருங்கள் இந்த அவுட் சைடில் நியூமரேட்டரில் ஒரு பீட்டா பவர் ஆல்ஃபா இருக்குது, டினாமினேட்டர்லேயும் ஒரு பீட்டா பவர் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த பீட்டா பவர் r + ஆல்ஃபாவை நியூமரேட்டருக்கு கொண்டு போயிட்டோம்னா ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிடலாம். இந்த பவரில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ ப்ளஸில் இருக்குது. ஸோ இதை நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்தோம்னா இந்த பவர் வந்துட்டு மைனஸாக மாறிடும். தட் இஸ் பீட்டா பவர் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா பவர் மைனஸ் ஆஃப் r + ஆல்ஃபா divided by gamma alpha then into இந்த integral value. பட் இந்த integral valueல நம்ம காமாவோட டெஃபினிஷனை அப்ளை பண்ணிடலாம். தட் இஸ் இது வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்குது பாருங்கள், இன்டகரல் 0 to infinity e⁻−y இன்ட்டு y பவர் இவ்வளவும் n போல் அசிம் பண்ணிக்கோங்க. ஸோ y பவர் n-1 இன்ட்டு dy இப்படி இருக்குதா. இதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு காமா n அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பட் இங்கே n-க்கு பதிலாக r + ஆல்ஃபா இருக்குது. ஸோ இந்த இன்டகரலுக்கு வேல்யூ வந்துட்டு என்னவாக இருக்கும்னா காமா r + ஆல்ஃபா. ஓகேவா, இது வந்துட்டு மியூ r டேஷ்க்கு வேல்யூ. இப்போ இந்த நியூமரேட்டரில் பாருங்கள் பீட்டாக்கு பவரில் ரெண்டு வேல்யூ ப்ராடக்டில் இருக்குதா. தட் இஸ் இதை நம்ம ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த பவர்ஸை ஆட் பண்ணால் போதும். இட் இஸ் இங்கே வந்துட்டு ஆல்ஃபா இருக்கும், இங்கே -r இருக்கும், தென் -ஆல்ஃபா இருக்கும் டிவைடட் பை காமா ஆல்ஃபா இன்ட்டு காமா ஆஃப் r + ஆல்ஃபா. இதில் இந்த ப்ளஸ் ஆல்ஃபா -ஆல்ஃபா கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு மியூ r டேஷ் இதோட வேல்யூ வந்துட்டு பீட்டா பவர் -r டிவைடட் பை காமா ஆல்ஃபா இன்ட்டு காமா ஆஃப் r + ஆல்ஃபா அப்படின்னு இருக்கும். இதை இக்குவேஷன் நம்பர் 2 அசிம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இக்குவேஷன்லேருந்து μ1 டேஷ் அண்ட் μ2 டேஷ் ரெண்டையும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆருக்கு பதிலாக 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் இந்த இக்குவேஷன் நம்பர் 2ல். அப்போ நமக்கு μ1 டேஷ்க்கு வேல்யூ என்ன வரும்னா பீட்டா பவர் -r பட் ஆருக்கு வேல்யூ இங்கே 1. ஸோ -1 டிவைடட் பை காமா ஆல்ஃபா இன்ட்டு காமா ஆஃப் ஆருக்கு வேல்யூ இங்கே 1. ஸோ 1 + ஆல்ஃபான்னு கிடைக்கும். இதை நம்ம வந்துட்டு ஆல்ஃபா +1 அப்படின்னு எழுதிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க காமா ஆஃப் n+1 இதை வந்துட்டு n இன்ட்டு காமா n அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இந்த காமா ஆஃப் ஆல்ஃபா +1 இதை வந்துட்டு ஆல்ஃபா இன்ட்டு காமா ஆல்ஃபா அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா, therefore μ1 dash equal to beta power -1 by gamma alpha into இதுக்கு பதிலாக ஆல்ஃபா இன்ட்டு காமா ஆல்ஃபா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ இந்த காமா ஆல்ஃபா கேன்சல் ஆயிரும். அண்ட் இந்த பீட்டா பவர் -1 நம்ம வந்துட்டு 1 by பீட்டா பவர் +1 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ நமக்கு μ1 டேஷோட ஆன்சர் வந்துட்டு ஆல்ஃபா பை பீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, தட் இஸ் μ1 dash equal to ஆல்ஃபா பை பீட்டா. இதை இக்குவேஷன் நம்பர் 3 அசிம் பண்ணிக்கலாம். அடுத்தது μ2 டேஷ்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த இக்குவேஷன் நம்பர் 2ல் ஆருக்கு பதிலாக 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டானா போதும். தட் இஸ் சப்ஸ்டியூட் r ஈக்குவல் டு 2 இன் இக்குவேஷன் நம்பர் 2. அப்போ μ2 டேஷ்க்கு வேல்யூ என்ன வரும்னா பீட்டா பவர் -2 பை காமா ஆல்ஃபா இன்ட்டு காமா ஆஃப் 2 + ஆல்ஃபா. இப்போ இதில் இந்த காமா ஆல்ஃபா +2 இதோட வேல்யூவை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த காமா ஆல்ஃபா +2 இதை வந்துட்டு நம்ம எப்படி எழுதிடலாம்னா காமா ஆஃப் ஆல்ஃபா +1 +1. இப்போ இது நமக்கு எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா காமா ஆஃப் n+1 அப்படி இருக்குதா. n-க்கு பதிலாக இவ்வளோ வேல்யூ இருக்குது. காமா n+1னா n இன்ட்டு காமா n. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிடலாம்னா ஆல்ஃபா +1 இன்ட்டு gamma alpha +1. ஓகேவா, which is equal to alpha +1 into again இந்த gamma of alpha +1க்கு பதிலாக alpha into gamma alpha அப்படின்னு எழுதிடலாம். ஸோ gamma alpha +2க்கு பதிலாக alpha +1 into alpha into gamma alpha அப்படின்னு எழுதிடலாம். ஸோ நமக்கு μ2 டேஷ் இதோட வேல்யூ என்ன வரும்னா பீட்டா பவர் -2 பை gamma alpha into இதுக்கு பதிலாக alpha +1 into alpha into gamma alphaன்னு எழுதிடலாம். இப்போ இந்த gamma alpha கேன்சல் ஆயிரும். அண்ட் பீட்டா பவர் -2வை 1 பை பீட்டா பவர் +2 அப்படின்னு எழுதிடலாம். அப்போ நமக்கு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா +1 டிவைடட் பை பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இது வந்துட்டு μ2 டேஷோட வேல்யூ. இப்போ நம்ம μ1 டேஷ் μ2 டேஷ் ரெண்டையும் கொண்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தட் இஸ் நவ் μ1 டேஷ் ஈக்குவல் டு m1 டேஷ் இட்ஸ் இம்ப்ளைஸ் μ1 டேஷோட வேல்யூ இங்கே இருக்குது ஆல்ஃபா பை பீட்டா. ஸோ ஆல்ஃபா பை பீட்டா ஈக்குவல் டு m1 டேஷோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் x பார் தான். அண்ட்
mu2 dash equal to m2 dash which implies mu2 dash ஓட வேல்யூ இங்கே ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்குது ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 1 டிவைடட் பை பீட்டா ஸ்கொயர் which is equal to m2 dash ஓட வேல்யூ வந்துட்டு s ஸ்கொயர். இப்போ நம்ம இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணி ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு வேல்யூ தான் ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட எஸ்டிமேட்டர்ஸாக இருக்கும். இது சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதில் இந்த செகண்ட் இக்குவேஷனில் டினாமினேட்டரில் பாருங்கள் பீட்டா ஸ்கொயர் இருக்குது. பட் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் டினாமினேட்டரில் பீட்டா தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம பீட்டா ஸ்கொயர் கொண்டு வந்துட்டோம்னா இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி ரொம்ப ஈஸியாக பீட்டா டேமை கேன்சல் பண்ணிவிட்டு ஆல்ஃபாவை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோன்னா இந்த இக்குவேஷனை ஸ்கொயர் எடுக்க போகிறோம் ரெண்டு சைடும். அதுக்கப்புறம் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? இது இக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கலாம். இதை இக்குவேஷன் நம்பர் 5 வச்சுக்கலாம். நவ் ஸ்கொயரிங் இக்குவேஷன் நம்பர் 4 we get ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இதை இக்குவேஷன் நம்பர் 6 வச்சுக்கலாம். இப்போது இந்த இக்குவேஷன் நம்பர் 5 இக்குவேஷன் நம்பர் 6ஆல் டிவைட் பண்ணிடலாம். That is now equation number 5 divided by equation number 6 implies left side and left side divide பண்ணணும், right side divide பண்ணணும். That is in the fifth equation உள்ள left hand side வந்துட்டு alpha into alpha plus 1 divided by beta square whole divided by equation number 6 உள்ள left side value alpha square by beta square equal to equation 5 உள்ள right hand side value s square divided by 6 உள்ள right hand side value x bar square. இந்த left hand sideல இந்த beta square இந்த beta square cancel ஆயிரும். So which implies இங்கே நியூமரேட்டரில் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 1 இருக்குதா, அதை அப்படி எழுதிக்கலாம். தென் டினாமினேட்டரில் இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கும் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் பார் ஸ்கொயர். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் இங்கே ஒரு ஆல்ஃபாவும் இங்கே ஒரு ஆல்ஃபாவும் கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம கிராஸாக மல்டிப்ளை பண்ணி ஆல்ஃபாக்கு வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இந்த இக்குவேஷனை கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த ஆல்ஃபா ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த வேல்யூ எக்ஸ் பார் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த எஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் பார் ஸ்கொயரை கொண்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ரெண்டு டேம் கூட ப்ராடக்ட் பண்ணிடலாமா? அப்போ நமக்கு ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் பார் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா. இதில் நம்ம ஆல்ஃபாக்கு வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே சைடுக்கு கொண்டு வந்துடலாம். தட் இஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்கக்கூடிய டேர்ம் இருக்குதா, இதை அப்படியே ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். ஸோ விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் பார் ஸ்கொயர் இப்படி கிடைக்கும். இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் ரெண்டு டேர்ம்லேயும் ஆல்ஃபா காமனாக இருக்குதா, ஸோ நம்ம ஆல்ஃபாவை அவுட் சைடில் எடுத்துடலாம். அப்போ இங்கே ரிமைனிங் டேர்ம் எஸ் ஸ்கொயர் இருக்கும், இங்கே வந்துட்டு மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் இருக்கும். இதில் நமக்கு ஆல்ஃபாக்கு வேல்யூ தான் வேணும். ஸோ ஆல்ஃபாவை மட்டும் ரைட் சைடில் வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபேக்டரை லெஃப்ட் சைடில் எடுத்துடலாம். ஸோ இது வந்துட்டு லெஃப்ட் சைடு டினாமினேட்டருக்கு போயிடும். ஆல்ரெடி நியூமரேட்டரில் எக்ஸ் பார் ஸ்கொயர் இருக்கும் அண்ட் டினாமினேட்டரில் வந்துட்டு எஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ தான் ஆல்ஃபாவோட எஸ்டிமேட்டராக இருக்கும். அடுத்தது நம்ம பீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு இந்த ஆல்ஃபாவோட வேல்யூவை கொண்டு இந்த இக்குவேஷன் நம்பர் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா போதும். தட் இஸ் பை இக்குவேஷன் நம்பர் 4 ஆல்ஃபா பை பீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பார். இதில் நமக்கு பீட்டாவுக்கு வேல்யூ தான் வேணும். ஸோ கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னாக்க நமக்கு பீட்டாவோட வேல்யூ என்ன வரும்னா ஆல்ஃபா பை எக்ஸ் பார் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் ஆல்ஃபாக்கு வேல்யூவை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆல்ஃபாவோட வேல்யூ வந்துட்டு இதுதான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த எக்ஸ் பார். இப்போ இந்த நியூமரேட்டரில் பாருங்கள் இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குதா, இதில் இருக்கக்கூடிய இந்த டினாமினேட்டர் வந்துட்டு இங்கே வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே ஆல்ரெடி ஒரு எக்ஸ் பார் இருக்குது அண்ட் ஆல்சோ இந்த ஃபேக்டரும் வந்துடும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர். இப்போ இதில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ் பார் கேன்சல் ஆயிரும். ஸோ பீட்டாவோட வேல்யூ என்ன வரும்னா எக்ஸ் பார் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ தான் பீட்டாவோட எஸ்டிமேட்டராக இருக்கும். ஓகே, that is the estimator of alpha is x bar square by s square minus x bar square and the estimator of beta is x bar divided by s square minus x bar square. Okay.